welcome to Jeans, powered by Mahindra Centuro. நம்ம தமிழ் கலாச்சாரம் பண்பாடு உலக பிரசித்தம். சென்டிமெண்ட் தான் நம்ம பலங்க. அந்த சென்டிமெண்ட்டை பெருமைப்படுத்த வருவதுதான் நம்ம ஜீன்ஸ். இன்னைக்கு ஜீன்ஸ் விளையாட போற செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கலாமா? வீட்ல உங்க வைஃப் எப்படி கூப்பிடுவாங்க சார்? மாமா தான். புள்ளி அப்படி ஒண்ணும் இல்ல இல்லையா? ஏய் என்னடா அந்த லுக்? அவங்க ஏமாத்துறீங்களே அப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க நீங்க. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சங்கர்? நாங்க லாக் பண்றோம். நான் ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணா நீங்க கொடுத்த காசை நீங்களே வாங்கிக்கிறீங்க. ஐயோ போச்சு காசு போச்சு. இந்த நிலைமை யாருக்குமே அந்த வரல. நாங்க ஹிஸ்டரி கிரியேட் பண்றதா எங்க வேலையே. இந்த தடவை கண்டிப்பா கண்டுபிடிச்சு. இந்த தடவை கண்டிப்பா அதே குழந்தைய இங்கே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஐயோ அவனை நாங்க லாக் பண்ண விரும்பல. நோ. Hey 2 நோ 3 2. ஐயோ தெரியுது சார். உங்க ஃபேஸ்ல அந்த பயம் தெரியுது. சார் நான் வைஃப்னு சொன்னதும் நீங்க கையெல்லாம் கட்டிட்டீங்க. ஏன் வீட்ல கூட மிலிட்டரி ரூல்ஸா? நம்ம பேர் தான் அது, மத்ததெல்லாம் வேற. இவங்க யாரோட அம்மா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா பேரண்ட்ஸ் வந்து வச்சுட்ட கூடாது. இல்ல சார், இதுவரையும் அப்படி ஒண்ணும் நடக்கல. மொத்த பணத்தை கூட திருப்பி வாங்கிக்கங்க. அதுல தப்பா வந்தா என்னை வெளியே வந்து கொன்றுவேன், கொல்ல போறேன்னு யாரும் போன் பண்ணக்கூடாது, வையக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிடணும். தூக்க முடியாது, இழுத்துட்டு வந்துடும். வா சீக்கிரமா சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. பஜர் பஜர் பஜர். நம்ம எப்பயுமே தப்பா சொல்லிட்டு ரைட்டா சொல்றோம். சிங்கத்தையும் புலியும் காட்டுலயோ ஜூலயோ பார்த்தா நமக்கு பயமா இருக்குங்க. ஆனா சிங்கத்தையும் புலியும் சேர்த்து பார்த்தா சிரிப்பா இருக்கும். எங்க? ஜீன்ஸ்ல. புரியலையா? இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி சிங்கம் புலி சார். டைரக்டர் அண்ட் கமெடியன் சிங்கம் புலி சாருக்கு வெரி ஹார்ட்டி வெல்கம். அண்ட் அவர் கூட வரப்போறாரு அவரோட நண்பர் ஆர்டிஸ்ட் சங்கர் சார். சாதாரணமா புலிய பார்த்தா பயமா இருக்கும். ஆனா இந்த சிங்கத்தையும் புலியையும் பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஓகே, சோ சூப்பர் கமெடியன், வெல்கம் டு ஜீன்ஸ். அண்ட் சங்கர், வெல்கம் டு ஜீன்ஸ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ நம்ம ஜீன்ஸ் கேம் ஷோல எல்லாமே அடையாளத்தை கண்டுபிடிக்கிற கேம்ஸ். கண்டிப்பா. சோ நீங்க ஃபீச்சர்ஸை பார்த்து கரெக்டா மேட்ச் பண்ணணும். சோ நீங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்க ஃபீச்சர்ஸ் யாரோடது? அம்மாவோடதா அப்பாவோடதா? கொஞ்சம் என்னோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா மாதிரி தான். ஓகே. எங்க அப்பா எங்க அம்மாவோட ரொம்ப டாலா இருப்பாரு. எங்க அண்ணன் தான் எங்க அப்பா மாதிரி இருப்பாரு. பட் நான் முழுக்க முழுக்க எங்க அம்மா மாதிரி தான் இருப்பேன். எங்க அம்மா மாதிரி குட்டையா தான் இருப்பேன். எங்க அம்மா மாதிரி தான் பேசுவேன். எங்க அம்மா என்னை விட பயங்கர ஹியூமரா பேசுவாங்க. அப்படியா? ஆமா ஆமா, எங்க அம்மா பயங்கர ஹியூமரா பேசுவாங்க. உங்களுக்கு அந்த ஹியூமர் டிஞ்ச், அந்த ஜீன்ஸ் அங்க இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா. எங்க பாட்டி, எங்க அம்மா பார்த்த அம்மா, எங்க அம்மா எல்லாம் ரொம்ப இயல்பா பேசுவாங்க. ஒரு கிராமத்துல வந்து ஒருத்தன் காலில் வந்து ஒருத்தன் கட்டு போட்டு போயிட்டே இருந்தான். அப்ப வந்து எங்க வில்லேஜ்ல எங்க பாட்டிட்ட அப்ப என்னடான்னு எங்க பாட்டி கேட்டுச்சு. காலில் புறப்பட்டு இருக்கு அப்படின்னா, புறப்பட்டா விட்ட வேண்டியதாண்டா, அதை என்ன கட்டி வச்சிருக்க அப்படின்னு. அப்படி வீட்டுல பேசி 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 உங்களுக்கு பழக்கமாய் போச்சு. அதனால அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எங்க அம்மா ஹோட்டலுக்கு எல்லாம் போகும். தோசை இருக்கா இட்லி இருக்கான்னு கேட்கும். அப்படி பார்த்தோம்னா தோசை இட்லி எல்லாம் பெருசு பெருசா போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. ஆமா, என்னப்பா இது தோசை இட்லி எல்லாம் எதுக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன ஒரு போட்டோ எடுங்க, இது ஸ்டுடியோவோ ஹோட்டலான்னு கேட்கும். அது மாதிரி எங்க அம்மா என்னை விட பயங்கர ஹியூமர், ரொம்ப நாலேஜபிளா பேசுவாங்க. எனக்கு எங்க அம்மாட்ட இருந்து அந்த சென்ஸ் ஹியூமர் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். கரெக்ட். சங்கர், சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. நான் வந்து அப்படியே ஆப்போசிட். எங்க பாட்டி மாதிரி நானு, எங்க அப்பாவோட அம்மா மாதிரி. நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி இல்ல, எங்க பாட்டி மாதிரி. அவங்களோட பாக்குறதுக்கு அவங்களோட உடல்ல இருந்து எல்லாமே அப்படியே அவங்களோட ஜீன் எனக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சோ நான் அப்படியே எங்க பாட்டி மாதிரி, எங்க தாத்தா மாதிரி, அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் நானு.
ஓகே, சோ உங்க காம்பினேஷன் இங்க ஹிட்டா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இவரு. அப்படியா? நீங்க காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? நிறைய படம் நிறைய படங்கள் நாங்க ஓகே, இப்போ ஒரு வீரபாகன் கூட ஒரு படம் நாங்க நடிச்சு ரிலீஸ் ஆனது விருந்தாளி, அப்புறம் பப்பாளி, அப்புறம் இப்ப சரணாலயம், வீரபாகு, நிறைய படங்கள் நிறைய படங்கள். சோ அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா ஆமா, என் தம்பி மாதிரி அவர். அப்படியா? ஓகே சரி சார், இந்த 4 ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 50,000 அட்வான்ஸா கொடுக்குறோம், பிடிச்சுக்கோங்க. உண்மையிலே ப்ரொடியூசர் மாதிரியே இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, ஜீன்ஸ் பவர்ட் பை மஹிந்திரா சென்டிரோலா. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அசல் டு அசல். இந்த அசல் டு அசல் ரவுண்ட்ல ஒரு பக்கத்துல பேரண்ட்ஸ், இன்னொரு பக்கத்துல குழந்தைங்க இருப்பாங்க. அவங்கள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஒவ்வொரு கரெக்ட் மேட்சுக்கும் நாங்க 20,000 கொடுப்போம். ராங்கா நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து 10,000 திருப்பி கொடுத்துருங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா பேரண்ட்ஸ் வந்து திட்ட கூடாது. இல்ல சார், இதுவரை அப்படி ஒண்ணும் நடக்கல. ஆமா, அதனால நீங்க வீட்ல போய் என்னென்னமா நடந்ததோ எங்களுக்கு தெரியாது. நீங்க மொத்த பணத்தை கூட திருப்பி வாங்கிக்கங்க. அதுல தப்பா வந்தா என்னை வெளியே வந்து கொன்றுவேன், கொல்ல போறேன்னு யாரும் போன் பண்ண கூடாது, வையக்கூடாது. இல்ல சார், அது எல்லாமே நாங்க ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள. ஆமா, ஓகே, ப்ராப்ளம் இல்ல. கூப்பிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. கம் ஆன் குழந்தைங்க வாங்க. பேரண்ட்ஸ் வாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு மேட்சும் கரெக்டா பண்ணீங்கன்னா 20,000 கொடுத்துடுவோம். டைமிங் இருக்கு அதுக்கு? டைமிங் இல்ல, ஆனா கேம் ஷோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் முடியாது அப்பா. இவங்க எல்லாரும் எங்களோட ஜீன்ஸ் இன்ஸ்டிடியூட்ல ஸ்டூடெண்ட்ஸ். பேசக்கூடாது, உங்க பேரு சொல்லக்கூடாது, அவங்க என்ன கேட்டாலும் இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் நாங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு கொண்டு வரோம். பாத்தீங்களா எல்லாரும் இப்படி இப்படியே. ஆமா சார், எங்களுக்கு ஒரு டவுட். இந்த ரெட் பிலிம்ல அஜித் சாருக்கு ஒரு டிஃபரெண்ட் கெட்டப் கொடுத்தீங்க இல்லையா? அது ஏன் சார் அது மொட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க? சோ உங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இல்ல, அதனாலதான் அவங்க சொல்றா பத்தியில உங்களுக்கு முடியலன்னு அவருக்கு மொட்டை அடிச்சு விட்டீங்களா? நான் அப்படி கேட்கல சார். இல்ல, நீங்க கேட்டது அப்படிதான் இருந்துச்சு. அப்ப நான் குட்டியா இருக்கேங்கிறக்க அஜித் சார் நான் குட்டி பண்ணிட முடியுமா? இல்ல நான் வாத்து மாதிரி நடக்கிற மாதிரி அவரை செய்ய முடியுமா? யாருப்பா இந்த क्वेश्चन கேட்டது? அவங்களுக்கு அந்த படத்துக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு தாதா மாதிரியான ஒரு லுக்கு. ஸோ ஒரு மதுரையில இருந்தவர் ஒருத்தர், அது மாதிரி ஒரு கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இது போதுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அது வந்து ப்ரீவியஸா அஜித் சார் யாருக்குமே பண்ணல. எனக்காக வந்து அந்த ஒரு 7 months அந்த ஒரு நிறைய தடவை ஷேவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துருந்தாரு. பட் எனக்காகவே ஒரு 5-6 கிலோலாம் கூடி நான் கொஞ்சம் குண்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். எனக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி முழுக்க ஹைதராபாத்ல தான் பண்ணோம், 7 acres தான் பண்ணோம். பட் நான் கேட்டுக்கிட்டேன், ஒரு ரவுடி லுக் வேணும், இது வரைக்கும் பண்ணாத ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் எனக்காக கட் பண்ணி எல்லாம் பண்ணாரு. ஸோ அஜித் சார் ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட். டைரக்டருக்கு எப்படி வேணும் கேரக்டர். எனக்கு உன்னை தேடிங்கிற படத்துக்கு நான் தான் கதையெல்லாம் எழுதியிருந்தேன் சுந்தர் சி சார்ட்ட நான் ஒர்க் பண்ணும் பொழுது. பட் ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லி லட்சுமி மேக்கர்ஸ்க்காக நான் போய் சொல்லும் போதுல இருந்தே நான் அன்னையிலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ, இப்போ பில்லா 2ல கூட நான் அவர் கூட தான் இருந்தேன். 50 days நான் வந்து கோவால அவர் கூட தான் இருந்தேன். இந்த டைலாக் போர்ஷன்ஸுக்கு அவருக்காக ஹெல்ப் பண்றதுக்காக போயிருந்தேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 15 years எப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தனோ அதை விட அதிகமான பாசம் தான் எல்லார் மேலே வச்சிருக்காரு வழியா. இஸ் a noble கேரக்டர். இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு அந்த கேரக்டர் தான் அவரை வர வச்சிருக்கு. கரெக்ட் சார், வண்டர்ஃபுல். ஓகே, சோ பேரண்ட் A, B, C இவங்கள இருந்து ஒரு பேரண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்இடில நம்ம காம்பினேஷன்ல வச்சு பார்க்கலாம். யாரை செலக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மேடத்தை செலக்ட். மேடம், ஆமா. நான் இவர்னா கொஞ்சம் ஈஸியா பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அப்ப பண்ணு சி. ஏன்னா மைண்ட்ல இருக்கு. ஓகே, சி. ஓகே, பேரண்ட் C. ஓகே, பேரண்ட் C, சைல்ட் 1. சோ இவங்களுக்கு ஏதாவது மேட்சிங் தெரியுதா? இல்ல. சைல்ட் 2. ஏய், என்னடா அந்த லுக்? அவன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சானே பாக்குறான். ஏய், இவர் என்ன இப்படி பாக்குறாரு? அவர் என்ன லுக்? ஏய் சார் மாட்டிட்டாங்க சார். சைல்ட் 3 எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா, அதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. சைல்ட் 4. சைல்ட் 5. ஏதாவது மேட்சிங்கா தெரியுதா? என்ன சொல்றீங்க? என்ன பண்ணலாம்? சைல்ட் 2 நாங்க லாக் பண்றோம். நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்களா? ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணா
அதுக்கப்புறம் முடியாது. நான் ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணா நீங்க கொடுத்த காசை நீங்களே வாங்கிக்கிறீங்க. ஃப்ரீஸ் பண்ணதுதான். ஓகே, வேணும்னா பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. ஓகேயா? இல்ல ஓகே 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 பண்ணிடலாம். சோ பேரண்ட் சி அண்ட் சைல்டு 2 சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? அவன் வேற பாக்குறானே அப்படியே. ஐயோ போச்சு. சோ இப்ப என்ன ஆச்சு சார்? நீங்க கிளம்புங்க சார். குழந்தைங்க எல்லாருமே இங்கே யாரும் கிளம்ப வேணாம், நீங்க மட்டும் கிளம்புங்க சார். ஏய் தம்பி அப்படியே போயிடுங்க. அவரை போயிடுங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை, see you. வெரி சாரி. ஒரு 10,000 கொடுத்துடுங்க. மறந்து நானே ஞாபகப்படுத்திட்டேன். பேரண்ட் ஏ பில இப்ப யாரை செலக்ட் பண்ண போறீங்க? இப்ப மேடம் பி. சைல்டு 1, சைல்டு 2. இவன் ரொம்பவே குழப்பிட்டான். இவனும் இப்படி பார்த்தான், அந்த சாரும் அப்படி பார்த்தாங்க. அதனாலதான் இவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. சோ நீங்க ஓன்லி ஃபீச்சர்ஸ் மட்டுமே பாருங்க. கண்ணு பாருங்க, ஏதாவது மேட்சிங்கா இருக்கா? நோஸ், லிப்ஸ் இல்ல. சைல்டு 3, கொஞ்சம் சிரிங்கம்மா, நீங்க கூட சிரிங்க. சிரிப்பா, நீ கூட சிரி. இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மேட்சிங் தெரியுதா? இருக்கா? கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10% இருக்கா? நம்மள ஏமாத்துறீங்களே அப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க நீங்க. சைல்டு 4. இல்ல மேடம். இல்ல. ஓகே, சைல்டு 5. இல்ல மேடம். இல்ல. ஓகே, சோ சைல்டு யாரு? சைல்டு 3யா? நீங்க கொஞ்சம் நேரம் பாத்தீங்க, அவங்களே பார்க்கலாம். சைல்டு 3 டக்குன்னு பாக்கும்போது ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ்? சார் வந்து செகண்டுக்கு போலான்னு யோசிக்கிறோம் நாங்க. திருப்பி இல்ல அவரை பார்க்கலாம். சைல்டு 2. அவன் நம்மளை கவுத்தன உண்டாத. அவன் தானே ஏமாத்துறான். நெத்திலாம் கரெக்டா. டேய் தம்பி சிரிக்காதா, நீ காமிச்சு. 2 குழந்தைங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அதுதான் தெரியுது. நீங்க ஒரு வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. என்ன பண்ணலாம்? 2ஆ 3ஆ? புலி சார், நீங்க இந்த முடிவு. புலி சார் 2 போடுங்க மேடம். 2 போடுங்க. அப்படி போடு போடு போடு. சார் இவன் போட்டுட்டான் சார், இவன் போட்டுட்டான். ஒரு 10,000 போட்டுட்டான் சார். இவன் தான் சார். இவன் தானா? இவன் தான். இவன் தான். எப்படி சொல்றீங்க? என்ன திருப்பி திருப்பி கண்ணு அடிச்சு காட்டுறானே ஆமான்ற மாதிரி நமக்கு செய்ய. எப்படி சார் எல்லாரோட ஃபீச்சர்ஸும் இவனோட ஃபீச்சர்ஸ்ல மேட்சிங்கா இருக்கு? எப்படி அது? அப்படி நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் போனதுல. மேபி ரைட்டா இருக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுங்க மேடம். ஃபிக்ஸ் பண்ணலாமா? எப்படி எந்த ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இருக்கு? கண்ணா? ஃபோர்ஹெட். பொண்ணா இருக்கும்போது எனக்கு டவுட்டா இருக்குல்ல. இல்லல. சைல்டு 1. சார் டைம் ஆச்சு சார். ஓ சாரி சாரி சாரி. 1ஆ 2ஆ 3ஆ? ஐயோ 2 மேடம். 2. சைல்டு 2. 2 தானா? ஃபிக்ஸ். ஓகே, சைல்டு 2 அண்ட் பேரண்ட் பி சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? மொத்தத்திலே உங்ககிட்ட இருக்கிற காசை மொத்தம் இவனுக்கு தான் கொடுக்க போறீங்க நீங்க. ஐயோ நான் தான் சொன்னேனே. நீங்களும் கிளம்புங்க. அனேமா இந்த 5 பேருமே இங்க இருக்கவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சங்கர்? என்ன பண்றது? அவங்க தான் இருக்காங்க, அவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க விளையாடணுமா இல்லாட்டி நான் போயிடணுமான்னு. பேரண்ட் ஏ இந்த தடவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிரும். இந்த தடவை கண்டிப்பா அதே குழந்தைய இங்கே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஐயோ அவனை நாங்க லாக் பண்ண விரும்பல. கொஞ்சம் இங்க பாருங்க. ஏய் 10,000. ஏனே நீங்க வேற ஞாபகப்படுத்துறீங்க. Thank you sir. ஓகே. சைல்டு 1. இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, 2 பேருமே அப்படியே பிரீத் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இப்படி சொல்லி தான் அவனை நம்பி ஏமாந்தறாங்க. நாங்க ஏமாறல. மேடம் 2 and 3 போட்டு 4 போடுங்க மேடம். இல்ல நான் 2 போடுறேன். போடுங்க. நான் 2 என்னோட ஃபேவரட் சைல்டு 2. சார் பாருங்க 3. ஏய் 2. நோ. ஏய் 2. நோ 3. 2. ஐயோ 3.
4 4 சரி சரிங்க. அப்பா பார்த்து சரி 5 போங்க மேடம். சைல்டு 5 4 அவரே தான் மேடம். அவரே தான். ஆமா அவரே தான். ஃபிக்ஸ் பண்ணுங்க மேடம். அவரே தான். கரெக்ட். ஃபிக்ஸ் பண்ணலாமா? சரி லாக் பண்ணுங்க மேடம், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் உங்களுக்கு 50,000 கொடுத்தேன், நீங்க எங்களுக்கு 20,000 திருப்பி கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 டமால் ஆச்சு. இப்போ இந்த மேட்ச் கரெக்டான மேட்சா பார்க்க போறோம். 5 போடுங்க, அந்த பொண்ணு போடுங்க. ஓ மாத்திட்டீங்களா? இல்ல பாக்குறோம். ஓகே, சைல்டு 5. இவங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இருக்கா சார்? ஒரு வாட்டி சைல்டு 2 பார்க்கலாம் சார். அவன் வேணாம், அவனை மறந்துருங்க. 4 போடுங்க மேடம். சைல்டு 4. நான் 5 தான். 5 போடுங்க. சைல்டு 5. மேட்ச் பண்ணலாமா? இல்ல 4 தான். எக்ஸ்கியூஸ் மீ. 4 ஓகே, மேட்ச் பண்ணலாமா? ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே 5 எனக்கு தெரியல. இல்ல இந்த வாட்டி போலீஸாருக்கு விட்டுடலாம். சரி, அவன் சாய்ஸ் தான். போன தடவை அண்ணன் சாய்ஸ் தான். இல்ல நீங்க தான் சொன்னீங்க. இல்ல மாட்டி first விட்டுட்டீங்க. நான் மாட்டி விட்டேன். ஆமா, ரெண்டாவது தடவை ஒரு 10,000 உங்களோட தானா சார்? ஃப்ரீஸ் பண்ணிடலாம் சார். ஃப்ரீஸ். அப்பா பாருப்பா. பார்க்க மாட்டேன். ஓகே, சைல்டு 4 பேரண்ட் A சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். உங்க பேர் என்ன? வெங்கடேசன். ஓகே, ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? மாயாண்டி படம் பண்ணியிருந்தார் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க வருவார்னு அவர் எதிர்பார்க்கல, நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அவர் பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னா உங்க பையனை உங்களோட கரெக்டா யாருமே நீங்களும் இப்படி ஒரு ஃபீல் காட்ட மாட்டீங்க. அதை விட அவன் எங்கேயுமே திரும்ப இல்ல உனக்கு தனியா நான் 10,000 ஒத்துக்கிட்டீங்களா? எங்களோட சூப்பர் இன்ஸ்டிடியூட். ஐயோ பயமா வேணும் சார். அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த பிலிமை பத்தி, அதுல அந்த கேரக்டர் கொஞ்சம், அதாவது ஒரு அப்பாட்ட வந்து ஒரு பையன் வந்து எது கேட்க கூடாதோ அதை வந்து கேட்பான். எப்பா நீ எப்ப சாவ? ஏன்டா நீ செத்தா இந்த கட்டில் எனக்கு தானே அப்படிப்பா. ஏண்டா கட்டிலுக்காக அப்பனை சாக சொல்றியா? இல்லப்பா போன சீன்ல உன்னை செருப்புக்காகவே சாக சொன்னேன், இப்பதான் கட்டிலுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய சண்டைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மயில்சாமி என்கிட்ட கேட்பாரு. நான் சொல்லுவேன் எல்லாம் ஐஸ்க்கு தான் அப்படின்னு. டோட்டலா அந்த ஒரு சீன் வந்து அந்த படத்தை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்டி. நல்லா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வாங்க. தம்பி என்ன படிக்கிறான்? 5th படிக்கிறார் சார். 5வது படிக்கிறாரா? இப்ப சொல்லுங்க சார், பேரண்ட் சியோட குழந்தை யாரு? சிக்கு வந்து பொண்ணு. சிக்கு வந்து பொண்ணு 1, பிக்கு வந்து பிக்கு வந்து தலைவர் 3. ஓகே, நீங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட நில்லுங்கம்மா. ஏய் கரெக்ட்டா அப்சல்யூட்லி ரைட்யா. இத முதவே சொல்லிருந்தா இந்த வந்திருக்குல 40,000 ரூபாய். ஆனா நீங்க பி மேட்ச் பண்ணும்போது அந்த நீங்க ஆனா சொன்னீங்க, ஆனா திரும்பி அந்த 2க்கு போடுங்க நீங்க. இல்ல ஒண்ணு நீ ஏதோ டவுட் சொல்லல, நான் அந்த பொண்ணை தான் டவுட் பண்ணேன். பட் ஓகே நீங்க ஏதாவது கேட்கணுமா? வணக்கண்ணே. வணக்கம். வந்து மாயாண்டி குடும்பத்தார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஃபேனாவே ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்னம்மா? சைபனிஷா. ஏதாவது கேட்கணுமா நீங்க? எனக்கு வந்து சிங்கம்புலி சார் கிட்ட இருந்து ரொம்ப நாளா டவுட். நான் கடவுள் படத்துல நடிச்சிங்களா சார்? ஆமா, நான் கடவுள். சரி, எனக்கு ரொம்ப நாளா டவுட். ஏன்னா அதுல வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது உங்க வாய்ஸ், அதனால எனக்கு வந்து ஏன்னா அதுல விக்கு நீங்க வச்சிருக்கேனால எனக்கு ரொம்ப நாளா டவுட். அது இன்னும் கிளியர் ஆகல, இப்பதான் கிளியர் ஆயிருக்கு. அதான் உங்க ஃபர்ஸ்ட் படமா சார்? சுந்தர்சி சார்ட்ட, பாலா சார்ட்ட எல்லாம் நான் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் மேஜரான ஒரு கேரக்டர் பண்ணது நான் கடவுள் தான் ஃபர்ஸ்ட். அதில் வந்து நான் ஒரு 2.5 years தாடி வச்சிருந்தேன், ஷேவ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ட்ரெஸ்ஸு ஒரு 2 years நான் போட்டிருந்தேன். யார் துவைக்கல வைக்கல எல்லாமே. என் கூட பக்கத்தில் பூஜா கூட நடிக்கும்போது எனக்கு தனியாக ஒரு பெர்ஃப்யூம் கொண்டு வரும். என்கிட்ட அடிச்சுட்டு தான் என் பக்கத்தில் எங்களுக்கு
அவங்க பிச்சைக்காரங்களோட எல்லாம் வந்து அதை பிச்சைக்காரன்னு நான் அவங்கள தவறாக சொல்லலை. அவங்க இயலாமை, அவங்களால முடியலை, அதனால் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணாங்க. பட் அவங்கள நம்ம நேசிக்கணும். பட் அவங்களெல்லாம் வேறு கோயிலேருந்து வேறு ஒரு ஊர்லேருந்தெல்லாம் அவங்கள வந்து ஒரு 50 பேரை ரெடி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியாது. நான் வந்து அவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணேன், நீ அங்கே போ, நீ இங்கே உட்காரு. ஏன்னா அந்த படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரே ஒரு சாந்தின்னு ஒரு திருச்செந்தூர்லேருந்து கொண்டு வந்த பொண்ணு மட்டும், இவனும் பிச்சைக்காரன் தானே, இவன் நம்மளை அமட்டுறான் அப்படின்னு என்னை பார்த்துச்சு. உடனே டைரக்டர், நீ போய் நடுவில் உட்காரு, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா. நான் போய் உட்காந்தோடனே அந்த லேடி கேட்டுச்சு, நான் திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கேன், நீ எந்த கோயிலேருந்து வந்திருக்கேன்? ஒன்று நான் அப்படியே ஷாக்காக பார்த்தோடனே டைரக்டர், என்னப்பா அந்த பொண்ணு பேசுது, நீ ஏன் முழிக்கிற அப்படின்னாரு. நான் எந்த கோயில இருந்து வந்தேன்னு இந்த பொண்ணு கேட்குதுன்னு. அப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, கேரக்டர் கரெக்ட் ஆயிடுச்சு, அவருக்கு வேற ஒன்றும் பண்ணாதீங்க. அப்புறம் சார், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உங்க ஜோக்ஸ் எல்லாமே பிடிக்கும். சரி. நான் சேனல் மாத்த சொன்னாலும் மாத்த விட மாட்டாங்க. நீங்க வந்து கலந்துகிட்ட ஷோல நானும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயத்துல உங்களுக்கு பயங்கர கோவம், உங்க மேலயும் உங்க பையன் மேலயும். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, நாங்க அவுட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சோம். அவுட்னு நினைச்சோம். ஷோல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அவுட், நம்ம அவுட். அவனு கண்ணை கூட காட்டல. நான் வெளியே நான் என்ன அவன் சொன்னா, நான் வேற யாராவது பார்த்து அவங்கள வந்து நான் மாட்டி விட்டுடுவேன்னு சொன்னேன். அடுத்த ஷோல உன்னை பாத்துக்கிறேன். ஓகே சார், இவனுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஓகே, thank you so much for coming to Jeans. Bye bye. Thank you sir. Bye ma. Thank you. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு டயலாக் கேட்க விரும்புறோம். பில்லா 2ல இருந்து அஜித் சார் சொன்ன டயலாக் நீங்க சொன்னா கேட்கலாமா? கேட்கலாம். கண்டிப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. சோ இன்னைக்கு ஜீன்ஸ்ல நம்ம ஒரு டப் ஸ்மாஷ் கூட பாத்துட்டோம். சூப்பர். இப்போ இதான் ட்ரெண்டா நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா. டப் ஸ்மாஷ். ஜீன்ஸ் பவர்ட் பை மஹேந்திரா சென்ட்ரோல. நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். ஓகே, இந்த ரவுண்ட்ல நாங்க ஒரு 5 கேட்டகரிஸ் காமிப்போம். அதுல இருந்து ஒரு 3 கேட்டகரிஸ் நீங்க விளையாடணும். பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதை கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணணும். சரியான மேட்சுக்கு 20,000, இல்லாட்டி 20,000 நீங்க திருப்பி கொடுத்துடணும். பணத்தை எடுத்து உள்ள வை. கேட்டகரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செலிபிரிட்டியை பார்க்கலாம். இவங்க யார்? இவர்தான். உங்க வைஃப் பேரு சார்? என் ஒய்ஃப் பேரு புஷ்பவல்லி. ஓகே. நவ் ஷீ இஸ் இன் ஒர்க் இன் செகண்டராபாத் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல், லெப்டினன்ட் கர்னல். ஓ, இந்தியன் ஆர்மில ஒர்க் பண்றாங்க. அப்படியா? செகண்டராபாத்ல இருக்காங்களா? ட்ரிமல்கிரி. அப்படியா? ஓகே, எங்களோட ஹைதராபாத் தான். ஆமா, லெப்டினன்ட் கர்னல். லெப்டினன்ட் கர்னல். ஓகே ஓகே. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு சார்? கல்யாணம் ஆகி எனக்கு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. சார், நான் வைஃப்னு சொன்னதும் நீங்க கையெல்லாம் கட்டிட்டீங்க. ஏன் வீட்ல கூட மிலிட்டரி ரூல்ஸா? நம்ம பேரு தான் அது, மத்ததெல்லாம் வேற. ஓகே, சோ நெக்ஸ்ட் பிக்சர் சத்யராஜ் சார் கூட. சத்யராஜ். இது என்ன ரிசப்ஷன்ல போட்டோவா? அன்னைக்கு ரிசப்ஷன். அன்னைக்கு சாயந்தரம் வந்து 7 o'clock எனக்கு ரிசப்ஷன் இருந்துச்சு. பட் அவர் ஈவினிங் ஒரு 6 o'clock அவரு வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னாரு. நான் ஏர்லியரா உன்னை வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பார்த்தாரு. ஸோ சாரோட வந்து உன்னை கண்டெடுது, அழகர் சாமி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நான் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். சாரை வந்து நான் மணிவன் சார் கூட இருக்கும்போது டெய்லி வந்து வீக்லி வந்து 3 days அவர் கூட தான் இருப்பேன். ரொம்ப பிடிச்சவர். சார், ஒரு क्वेश्चन. கட்டப்பா, ஏன் பாகுபலியை கொன்னீங்க? நேஷனல் டிபேட் நடந்துட்டு இருக்கு இப்போ. நெக்ஸ்ட் பிக்சர் தெரியுது சார், உங்க ஃபேஸ்ல அந்த பயம் தெரியுது. இந்த போட்டோ எடுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் டென்ஷனா இருந்தா? இல்ல, இந்த போட்டோ எடுக்கும்போது என் ஒய்ஃப் வந்து கேப்டனா இருந்தாங்க. ஓகே. அது போர்ட் பிளேயர்ல எடுத்த போட்டோ. அது போர்ட் பிளேயர். ஓகே. அந்தமான்ல போர்ட் பிளேயர்ல எடுத்தோம். ஸோ இங்க இருந்து நாங்க வந்து திரிபுரா அகர்தலாவுக்கு மேஜரா வந்து ப்ரொமோஷன் ஆகி போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து போட்டோஸ் எல்லாம் கொடுக்கணும்னு இருந்தாங்க அவங்க ஆர்மியில. அப்போ இவன் நேவில கொஞ்சம் இருந்தான். அப்போ லாஸ்டா போயில அழைச்சிட்டு போய் போட்டோ எடுக்கும்போது நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோ. ஓகே. சோ உங்களுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பிளேஸ்மென்ட்ஸ் எல்லாமே நாங்க இந்தியால. என் ஒய்ஃப் வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க, கார்கில் வார்ல ஒர்க் பண்ணிருக்கா. பங்கர்னு சொல்லுவாங்க, பாம்பு போட்டாலும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு 60 சோல்ஜர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட். ஒரு 14 பெண்கள்லாம் இவங்க இருந்து அவங்க நர்சிங் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணி, அனஸ்தீசியா அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணி அங்கே இருந்தாங்க. அப்போ தான் அவங்க வந்து கேப்டன் ஆகி ஃபஸ்ட்டு அவங்க போர்ட் பிளேயர் போனது. திரிபுராவுக்கு போயிருக்கோம், கவுஹாத்தியில் இருந்தோம், டெல்லியில் இருந்தோம், ராஞ்சியில் இருந்தோம், பூனேயில் இருந்தோம்.
எவரி 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி பேக் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. பட் நான் இங்க சினிமால இருக்கேன், என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு பக்கத்துல இருக்கலாம். ஆனா பட் எனக்கு தெரிஞ்சு என் ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய ஒரு நர்சிங் சர்வீஸ்ல ஒரு லெப்டினன்ட் கேர்னலா, ஒரு அனஸ்தீசியா, ஒரு மாஸ்டர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சிருக்கான். ஸோ எனக்கு வந்து ஆர்மியில் அவள் ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையான விஷயம். கரெக்ட் சார். நம்ம எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கோம், சுகமா இருக்கோம்னா மிலிட்டரிக்காரங்க அவங்க எல்லாருமே பார்டர்ல தேர் டூயிங் தேர் டியூட்டி சோ வெல். ஸோ வி சல்யூட் தி ஆர்மி. ஆமா, இல்ல அது வந்து யாருக்குமே சில பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ வந்து அரிசி கொடுக்குறதும் பருப்பு கொடுக்குறதும் தான் பெருசா இருக்க ஒழிய இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்களேங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேது. இல்லாட்டி நம்ம எல்லாம் இப்படி இருக்க முடியுமா? ஓகே, சோ உங்க ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கேட்டகரிஸ் பார்க்கலாம். இந்த 5 கேட்டகரிஸ்ல இருந்து 3 கேட்டகரிஸ் நீங்க விளையாடணும். செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். சோ என்ன கிட்ஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிட்ஸ் கண்டுபிடிக்கலாம், சைல்ட்ஹுட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் கேட்டகரி செலக்டட். இவங்க யாரு? ஆப்ஷன் ஏ சுரேஷ், பி கார்த்திக், சி அரவிந்த் சுவாமி, டி பிரபு. சோ என்ன சொல்றீங்க நீங்க? சி அரவிந்த் சுவாமி. சியா? ஆப்ஷன் சி. நல்லா யோசிச்சீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்கலாமா? பாருங்க. அந்த மரு ஆனா இல்ல, ஆனா சின்ன பிள்ளையில வந்து மரு இல்ல. ஓகே, காது இல்ல இவங்க எடுத்துப்பாங்க மருவ. அப்படி இல்ல, நாங்க அப்படியெல்லாம் நான் போட்டோஷாப் எல்லாம் பண்ண மாட்டோம் சார். பர்த்ல எல்லாம் இருந்துக்கலாம். மரு எடுத்துட்டோம். சுரேஷ் போடுங்க சார். மரு இருக்கான்னு பாரு. இவருக்கு இல்ல பாத்தியா? மூக்கு. ஆமா, இந்த பையனுக்கு இல்ல. அது பின்னாடி ஏதாவது வந்திருக்கும். அரவிந்த் சாமி போடுங்க. சி. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. அது மட்டும் தான் மாறாது பிறந்ததுல இருந்தே. யாரு? காது அரவிந்த் சாமி. ஃப்ரீஸ். ஓகே. ஜெயிச்சா 20,000, இல்லாட்டி 20,000 திருப்பி கொடுத்துடணும். அரவிந்த் சுவாமியோட சின்ன போதுல போட்டோ இதுன்னு சொல்றாங்க. சரியா தப்பா பார்க்கலாம். இவங்க யாரு தெரியுமா? நீங்க யோசிச்சீங்களே அவங்கதான். சுரேஷ் சார். ஆனா போட்டோ பார்த்ததும் டக்குன்னு தெரியுது சார் சுரேஷ் சாரோட ஃபேஸ். நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணீங்க. கொடுத்துருங்க 20,000 சங்கர். கொடுங்க. 20,000 போச்சு. சுரேஷ் சார் கூட வந்து இந்த கேம் விளையாடினாங்க. அவங்க கூட கொஞ்சம் இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனாங்க. எல்லாருமே கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. சோ ஒரு 20,000 நீங்க கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி சைல்ட்ஹுட் முடிஞ்சு போச்சு. கிட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். சங்கர், டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். நான் டிப்ரெஸ்ட் ஆகல. நான் இதுக்கு அடுத்து சொல்ல விரும்புறேன். செலிபிரிட்டி சிப்லிங்ஸ்னா சிஸ்டர்ஸ், தங்கச்சி. அது ரொம்ப கஷ்டம்னே. அது இருக்குல. பேரண்ட்ஸ் வேணா பார்க்கலாமா? செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். ஓகே, செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். இவங்க யாரோட அம்மா? ஆப்ஷன் ஏ ஐஸ்வர்யா ராஜேஷ், பி பிந்து மாதவி. லாக் பண்ணுமா? லாக். ஏன் வேற பார்க்க வேணாமா? சி பார்க்கலாம். சரி, ஓகே. ஆடியன்ஸ் கூட விளையாடுறாங்க. நந்திதா, டி பிரியா ஆனந்த். என்ன டியா? பிந்து மாதவி அம்மா. ஆப்ஷன் பி. பிந்து மாதவி அம்மா மாதிரி தெரியறாங்களா? எப்படி? இந்த ஃபேஸ் கட், அந்த ஷேப். ஃபேஸ் பண்ணட்டுமா? ஃபேஸ் கட் ஷேப். வேணும்னா ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. இல்ல ஷூர்? எஸ். நானு தேசிங்க ராஜா ஒர்க் பண்ணேன். வந்தாங்களா ஸ்பாட்டுக்கு? அப்ப ஸ்பாட்டுக்கு வரல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? நான் லாக் பண்ணிருங்க. ஓகே, சோ ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? தம்பி காசு இருக்கடா. அதாவது 30,000 இருக்குன்னு போல.
நம்ம எப்பயுமே தப்பா சொல்லிட்டு ரைட்டு சொல்றோம். இவங்க யாரோட அம்மா? இது புள்ளைய காமிச்சு அப்ப பேரண்ட்ஸை காட்டாலும் சரியா சொல்ல மாட்டோம். பிரியா ஆனந்த். சங்கர் நீங்க கொஞ்சம் டவுட்டா சொன்னீங்க பிரியா ஆனந்த் போட்டோ வந்து அது பார்த்தோன்னே முகம் மாறுச்சு. யாரோ யோசிச்சேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்னொரு 20,000 கொடுத்துடுங்க போச்சு. இப்போ உங்க இல்ல இல்ல இங்க இருந்து அந்த காசுல இருந்து. சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற 10,000 லோன் வேணும் தருவீங்களா மேடம்? லோன் சும்மாவே லோன் தர மாட்டாங்க. இல்ல இதுவரை இப்படி ஒரு இது வரல. இந்த நிலைமை யாருக்குமே வரல வரல. நாங்க ஹிஸ்டரி கிரியேட் பண்றதா எங்களுக்கு ஆமா, யூ கிரியேட் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் கேட்டகரி கிட்ஸ், சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். கிட்ஸ் போலாம். ஓகே, செலிபிரிட்டி கிட்ஸ். ஜெயசுதா மேடம் அவங்களோட பையன் யாரு? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி, டி. என்ன சவுண்டே வரல, மியூட்டா இருக்காங்களா? பி. இதான மேட்ச்? இதான் மேட்சா இருக்கா? என்ன ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா தெரியுது? இந்த சீக்ஸ், இந்த கண்ணம், தாடி. தாடி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க லேடி. நான் ரொம்ப கேடி. இவங்க தான் நினைக்கிறீங்க? கண்ணு. சோ ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஏமாத்தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் தானே. காசு இல்லையாடா நமக்கு? பரவாயில்லண்ணே, அவங்க மைனஸ்ல இன்னொரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம். பண்ணலாம். சோ இப்போ உங்ககிட்ட 10,000 தான் இருக்கு. மேடம் ஏ காமியா மேடம்? ஏ. என்னப்பா? இல்லண்ணே. சி. 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 என்னப்பா? இல்லண்ணே, வித்தியாசமா இருக்கு. வேண்டாம்ல. பி. 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 இப்போ உங்ககிட்ட 10,000 தான் இருக்கு. கொடுக்கணும்னா நீங்க 20,000 கொடுக்கணும். சோ அந்த 10,000 நான் இப்பதான் இல்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஹலோ. சார் ஓகே, என்ன பண்ணலாம்? இப்போ 10,000 தான் இருக்கு சார். லோன் வாங்கலாமா? வாட்சா? வாட்ச் இருக்கா? அதெல்லாம் நாங்க இதெல்லாம் கட்டல. நீங்க இந்த மாதிரி வாங்குவீங்கன்னு தெரியும். செயின் எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. என்ன மேடம்? ஹலோ சார், இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல சார். பர்ஸ் கூட கொண்டு வரல. கிரெடிட் கார்டு ஏதாவது இருக்கு? நீங்க பேசாம ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து நடிச்சு கழுத்துக்கிறோம் நாங்க. கார்டு ஏதாவது இருக்கா? ஸ்வைப்பிங் மெஷின் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டோம் சார். ஒண்ணுமே இல்ல சார், சுத்தமா. ஓகே, பார்க்கலாம் சார், இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, யா பி. பி. ஆப்ஷன் பி சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். பயமாயிடும். எஸ், ஜெயசுதா மேடம் அண்ட் பையனோட பேரு ஸ்ரேயான். இப்பதான் ஹீரோவா தெலுங்கு பிலிம்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான். செம்ம ஹைட்டா இருக்கு. அப்படியே ரொம்ப ஹைட்டா இருக்கான். இவர் கூட நடிக்கணும்னா நம்ம 2 feet ஸ்டூலோட தான் உள்ள போணும் போல. ஆமா. சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற காசு 30,000. 30,000 மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. 3 கேட்டகரிஸ் விளையாட்டீங்க. 20,000 போயிருச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். ஒரு ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ண போற அந்த ஃபேமிலி யாரோட ஃபேமிலினா எம்ஜிஆர் சாரோட ஃபேமிலி. லெட்ஸ் ஹேவ் a look at the pictures. சோ இந்த பக்கத்துல ஜம்பிள்டா பிக்சர்ஸ் எல்லாம் தெரியுது உங்களுக்கு. லெஃப்ட் சைடுல ட்ரீ இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2. நம்பர் 1 அண்ட் நம்பர் 2ல எம்ஜிஆர் சாரோட பேரண்ட்ஸ் போட்டோஸை நீங்க ஒட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா எம்ஜிஆர் சார் அண்ட் அவங்க சிப்லிங்ஸ். 7, 8, 9, 10 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் 4th ஜெனரேஷன் நம்பர் 14 and 15. இது எல்லாமே நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிடலாம் 1 லட்சம். ஒவ்வொரு ராங் மேட்சுக்கும் ஒரு 10,000 அந்த 1 lakhல இருந்து டிடக்ட் பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் நீங்க விளையாடும் போது ஏதோ ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லக்கி ஸ்டார் வந்ததுன்னா அந்த லக்கி ஸ்டார் எல்லா நம்பர்ஸையும் கலர் ஃபார்மேட்ல உங்களுக்கு காமிச்சிடும். ரெட் ஃபார் லேடிஸ், கிரீன் ஃபார் ஜென்ஸ். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு விளையாடுறது. அதுக்கப்புறம் இதே ரவுண்ட்ல ஒரு டைம் பாம்ப் கூட இருக்கு. அந்த டைம் பாம்ப் அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போட்டோ பேஸ்ட் பண்ணிடணும்.
ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்பர் 1ல யாரோட போட்டோ வைக்க போறீங்க? அது வந்து இது எம்ஜிஆர் சார் ஃபேமிலி. Okay. அது வந்து ஃபாதர் வந்து மாத்தூர் கோபால மேனன். அடிக்கணா ஒண்ணு நம்பர் 2 நெக்ஸ்ட் போட்டோ வந்து நம்ம சத்யா அம்மா. சத்யபாமா, மார்த்தூர் சத்யபாமா அம்மா. கரெக்ட், வெரி குட். இப்போ நம்பர் 3 4 5 6. 3 கொஞ்சம் வைப்போம். 4th வந்து எம்ஜிஆர் சாரோட அண்ணன் சக்கரபாணி சார். சோ எம்ஜிஆர் சாரோட நம்பர் என்னன்னு தெரியுமா? 3 4 5? எம்ஜிஆர் சார் அதுக்கு முன்னாடி அந்த சக்கரபாணி சார். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 4ல நம்பர் ஏ இவர்தானா? அதான். ஏய் கரெக்ட், ஸ்டார் வந்திருக்கு. சார் இவங்க எம்ஜிஆர் சாரோட அண்ணன் அண்ணன் திரு சக்கரபாணி சார். எம்ஜி சக்கரபாணி. எம்ஜி சார். சார் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரை 2 கலர்ஸ்ல தெரியுது இல்லையா? ரெட் ஃபார் லேடிஸ், கிரீன் ஃபார் ஜென்ட்ஸ். ஜென்ஸ்னா அதுக்கு எம்ஜிஆர் சார் தான். அப்ப 5th வந்து எம்ஜிஆர் சார், 6th வந்து ஜானகி அம்மா. ஈஸி. சோ எம்ஜிஆர் சார் கரெக்ட், வெரி குட். சார் ஏதாவது ஒரு டயலாக் சொல்றீங்களா? எம்ஜிஆர் சாரோட டயலாக். அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இயர்ஸா வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. ஆமா, 30 இயர்ஸ்க்கு முன்னாடியும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு படத்து எம்ஜிஆர் சார் வந்து 100க்கு மேற்பட்ட படங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா படங்கள்லையும் சிகரெட் குடிச்ச கிடையாது, மது ஒரு தண்ணி அடிக்கிற மது அருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கொள்கையில இருந்து மாறினது கிடையாது. ஒருத்தர் அதுக்கப்புறம் இவரை வந்து லவ் பண்ற மாதிரி தான் எல்லா கதாநாயகங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் இவரை விரும்புற இவர் விரும்பாத இன்னொரு பெண்ணை வந்து கண்டிப்பா அவர் தங்கச்சியா தான் ஏத்துக்குவாரு. ஓகே, படத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஆமா, இவர் ஜெயிச்சிருவாரு, இவர் கடைசியா இறக்க மாட்டாரு, இவருக்கு வர்ற சூழ்நிலையில எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவாரு, திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. இப்படி எல்லா கேரக்டருமே பாசிட்டிவாவே வச்சு இவ்வளவு படங்கள் நடிக்க முடியுமா? அப்படின்லாம் நடிக்க முடியாது. கரெக்ட். ஆனா அவர்னால மட்டுமே முடியும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற இமேஜை விட அவர் வந்து தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அவதாரமா தான் இருந்தார். கரெக்ட். அவர் வந்து நம்ம ஜெனரேஷன்ல நான் பாக்குறதுல எனக்கு ஒரு 10 இயர்ஸ் 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் சீனியரா அவர் பெருசா இருந்தாலும் நம்மளுக்கு வணங்குதலுக்குரிய ஒரு ஆள். ஓகே, நம்பர் 6 சார், நம்பர் 3 6 வந்து ஜானகி அம்மா. சோ போட்டோ செலக்ட் பண்ணுங்க சங்கர். இங்க இருக்காங்களே, அதை வச்சு இவங்க தானே? கரெக்ட், ஜானகி அம்மா. எம்ஜிஆர் சாரோட பெட்டர் ஹாஃப். சார் இப்போ நம்பர் 3 போறீங்களா இல்லாட்டி நம்பர் 7 8 9 10 7 போயிட்டு அப்புறமேல் போவோம். 7 யாரு சார்? சக்கரபாணி சாருக்கு வந்து தான் நிறைய பசங்க இருக்கு. ஆமா சார், சக்கரபாணி சாரோட குழந்தைங்க தான் எல்லாரும். இது வந்து நீங்க சொல்றத பார்த்தா நான் கேள்விப்பட்ட அளவுல அவருக்கு வந்து 10 11 பசங்க வரைக்கும் இந்த குழந்தைகள் இருந்திருக்காங்க சக்கரபாணி சார். ஓகே, அதுல வந்துட்டு ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமா, அவர் வந்து பேர் தெரியல, ஆனா அவருக்கு உருவம் தெரியுது. எம்ஜி குமார், எம்ஜி சுகுமார் எல்லாம் இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டி இருக்கு பாருங்க, அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து சுகுமார் சாரா, அவரு குமார் சாரா. எந்த நம்பர்ல வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் 7ல வைங்க. 7ல வெச்சிருங்க. மூத்த பையனா அவர் வைங்க. டைம் பாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் போட்டோ இமிடியேட்டா 60 செகண்ட்ஸ் குள்ள வெச்சிடணும், இல்லாட்டி 10,000 போய்டும். 8 வந்து மிஸ்ஸஸ் சீக்கிரமா சீக்கிரமா. இல்ல அந்த 8 வைங்க, இது ஜி வைங்க. எஃப் ஜி 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 வெச்சிருங்க சீக்கிரமா வெச்சிருங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வச்ச போட்டோ சுகுமாரன் சார், அது கரெக்ட். ஓ கரெக்ட், லீலாவதி அம்மா. லீலாவதி அம்மா சக்கரபாணி சாரோட பொண்ணு. ஆமா, இவங்க தான் எம்ஜிஆருக்கு வந்து அந்த லாஸ்ட் பீரியட்ல அவங்க வந்து
கிட்னி எல்லாம் கொடுத்தாங்க டொனேட் பண்ணாங்க கிட்னி. பட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ நான் பார்த்தது இல்ல. பட் கொஞ்சம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கரெக்ட். எம்ஜிஆர் சாருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்க்கு இவங்க கிட்னி கொடுத்தாங்க. ஹஸ்பண்டா? அவங்க ஹஸ்பண்ட் லீலாவதி அம்மா. 9 வந்து பி வைங்க. பி அண்ணா இவர் தானா? மாப்பிள்ள ரவீந்திரன் சார். ரவீந்திரன் சார். இவர் வந்து சுகுமார் சார்னா அந்த 10th வந்து இந்த குமார் சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. குமார் சார் அவங்க யாரு சார் பாருங்க கொஞ்சம். இந்த ப்ரொஃபைல்ல சிரிக்கிறார்ல இந்த சைடுல. இவரா? என்ன போ? ஆமா வச்சிருங்க. பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. ஒரு மிஸ் மேட்ச் கூட பண்ணல. ஐயோ சொன்னேனோ இல்லையோ மிஸ் மேட்ச் ஆச்சு. ஆயிடுச்சு. 10,000 போச்சு. லைன் படி நம்ம வைக்கணும். அவங்க ஃபேமிலி இது. அப்படியா? அப்ப இவர வச்சு அந்த ப்ளூ ஷர்ட் இருக்கார்ல. இவங்க பேரு ராஜேந்திரனா. ராஜேந்திரனா? ஆனா இவங்க தான் ராஜேந்திரனா எனக்கு தெரியாது. பார்க்கலாம். அப்புறம் இப்ப நம்ம சக்கரபாணி சாரோட நம்பர் 11ல இவர் பேர் தான் குமார் நினைக்கிறேன். ஒரு பாலு. பாலுவா? பாலு. பாலு. கரெக்ட். வெரி குட். அண்ட் லாஸ்ட் விஜய் குமார். மெயில்னா வருது. விஜய் குமார் பார்க்கலாம். கரெக்ட். சோ விஜய் குமார் இவங்க தான். சக்கரபாணி சாரோட குழந்தைங்க எல்லாரும் நீங்க கரெக்ட்டா வெச்சிட்டீங்க. இப்ப லீலாவதி அம்மா மேடத்தோட 2 குழந்தைய வந்து அந்த 2 ஃபீமேல் அவங்க. ஓ இவங்கள பாருங்க ஒரு வாட்டி. F and N ன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஆர்டர் படி வைக்கணும். F தான் ஃபர்ஸ்ட். அவங்க கொஞ்சம் சீனியரா இருக்காங்க. F சீனியர் இருக்கீங்களா? லாக் பண்ணிரா 14 இல்லையா? ஓகே. லீலாவதி அம்மாவோட குழந்தை. பொண்ணு. ஹேமலீலா. இவங்க பேரு ஹேமலீலா. கரெக்ட். நம்பர் 15. என்ன? இவங்க தானே? இவங்க. மிருனாலினி. ஓகே. இப்போ லாஸ்ட் எங்களை குழப்பறதுக்காகவே திருப்பி ஜானகியம்மா போட்டோ ஒன்று வச்சிருக்கீங்க. ஸோ பேலன்ஸ் ஹச் தான் இருக்கு. ஹச்சை தூக்கி 3ல போட்டுருங்க. எம்ஜி காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மாவோட போட்டோ அது. கரெக்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எம்ஜி சாரோட ஃபேமிலி ட்ரீ கரெக்ட்டா வெச்சிட்டீங்க. ஜெயிச்சிட்டீங்க. 90,000. ஒரு 10,000 போச்சு இல்லையா? அந்த ஒரு ஆர்டர் தப்பு. ஒரே ஒரு மிஸ் மேட்ச். மூத்தவர் யாரு? 90,000 வாங்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஓகே, சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறீங்க. லாஸ்ட் ரவுண்ட் ஜாக்பாட் ரவுண்ட். ஆல் தி பெஸ்ட் சார். பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. குழந்தைங்க கர்டன் பின்னாடி இருக்காங்க. கர்டன் தூக்குனதும் சரி உங்க டைம் கூட ஸ்டார்ட் ஆகி போயிடும். டைம் ஸ்டார்ட் ஆனதும் குழந்தைங்களை ஒவ்வொருத்தரையும் அவங்க பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும். அட் அ டைம் ஒன்லி 1 person. 4-5 பேரை தூக்கிட்டு போக முடியாது. ஒருத்தர் தான். சோ அவங்களை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. 60 seconds, 90 seconds இல்ல 120 seconds. இப்போ வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச காசு 1,20,000. சோ நீங்க 120 seconds செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் டபுள் ஆயிடும். அப்படின்னா நீங்க 2,40,000 ஜெயிச்சிடலாம். இல்ல நீங்க 90 seconds செலக்ட் பண்ணீங்கன்னா 3 times இன்க்ரீஸ் ஆயிடும். 3,60,000 ஜெயிச்சிடலாம். 60 secondsல நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 times இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க இங்க இருந்து 4,80,000 மேக்ஸிமம் கொண்டு போக முடியும். இல்லன்னா இது வரைக்கும் ஜெயிச்ச அமௌண்ட்ல half of the amount கொடுத்துடுவோம். பெட்டி எட்டு வந்தோமா? ஆமா, பெட்டி இருக்கு. கார்ல எடுத்துக்கலாம். பெட்டி இல்ல, தொட்டி இருக்கு. இல்ல ஒரு குட்டி இருக்கு. ஓகே, சோ நீங்க ஒரு டைமர் செலக்ட் பண்ணுங்க. 60, 90, 120. 4 ஆக்குமா? 2 ஆக்குனா போதுமா? 2 ஆக்கணுமா? 3 ஆக்கணுமா? 4 ஆக்கணுமா? 90 seconds. 90 seconds. 3 ஆக்குனா போதும். 3 ஆக்குனா போதும். 90 seconds போதும். சரி, ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவோம். தப்பா அதான் நான் யோசிக்கிறேன். வந்தா பாப்போம் இல்ல. ஆனா யார் ஓட போறாங்க?
அங்க இருந்து ஒருத்தர் ஸ்பீடா கூட்டு நான் போவேன். சங்கர் நீங்க ஓட போறீங்க சார், இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, சோ என்ன டைமர்? நீங்க தான் சொல்லணும். 60யா? இல்ல உங்க டிசைன் 90 பண்ணிக்கலாம்ப்பா. சரி ஓகே. ஓகே, டைமர் செலக்டட் 90 செகண்ட்ஸ். இந்த 90 செகண்ட்ஸ்ல லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணாலும் அவ்வளவு வாட்டி பஸர் பிரஸ் பண்ணலாம். சங்கர் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கட்டன் தூக்குனதும் ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிடணும். தூக்க முடியாது, இழுத்துட்டு வந்துடும். அதான் உங்க கம்ஃபர்ட் ஜோன் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பேரையும் நிப்பாட்டதுக்கு அப்புறம் நீங்க பஸர் பிரஸ் பண்ணுங்க. மேடம் இந்த 5 பேர்ல 1 மிஸ் ஆனா கூட நீங்க எல்லாம் பண்ண எடுத்துக்கிறீங்களா? ஆமா. இல்ல ஆனா மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா சொல்லிருவீங்களா அந்த பஸ்? இப்ப நீங்க பஸர் பிரஸ் பண்ணதும் நான் ஒரு 2 கரெக்ட் இல்ல நீங்க 3 கரெக்ட் வச்சீங்க நான் அப்படி சொல்லுவேன். ஆனா எந்த மேட்ச் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். சோ நீங்களே யோசிச்சு எந்த மேட்ச் கரெக்டா இருக்கு அது மாத்தாம மத்த மேட்ச மாத்தி மறுபடியும் பஸர் பிரஸ் பண்ணலாம். ஓகே, நான் மறுபடியும் சொல்லுவேன் இது கரெக்டா இருக்கு இல்ல எல்லாம் ஆல் ரைட் பண்ணிட்டீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு. லாஸ்ட் 20 செகண்ட்ல மட்டும் நோ பஸர். நோ பஸர். நோ பஸர். பாப்போம். கடவுளே. ரெடி. ஓகே, நீங்க அங்க சங்கர் நீங்க கர்டன் பக்கத்துல. சார் ரெடியா? ரெடி. சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. உங்க பிலிம்ல வந்ததுக்கு அப்புறம் தானே உங்க பேரு சிங்கம் புலி? ஆமா. அதுக்கு முன்னாடி நேம் இல்ல நான் பிகினிங் நான் சுந்தர் சார்ட்ட இருக்கும்போது பாலா சார்ட்ட இருக்கும்போது எல்லாமே சிங்கமொழி தான் வந்துச்சு. பட் அந்த அஜித் படம் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் விருப்பப்பட்டாருன்னு சொல்லி அந்த ராம் சத்யான்னு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு படம் அஜித் படத்துல மட்டும்தான் அந்த பேர் கொஞ்சம் மாத்தினது. பட் அந்த மாத்தினது வந்து என் பேரண்ட்ஸ்க்கோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே திருப்தி இல்ல. அதனால திருப்பி சிங்கமொழியா வந்து. சோ வீட்ல உங்க வைஃப் எப்படி கூப்பிடுவாங்க சார்? மாமா தான். புலி அப்படி ஒண்ணும் இல்ல இல்லையா? ஓகே, டவுட் கிளியர். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ரெடி, ஆல் தி பெஸ்ட். ஓகே, and you're playing for 3,60,000. curtain up. your time starts now. start go நிப்பாட்டிடுங்க. யாரே ஒருத்தரை நிப்பாட்டிடுங்க. தூக்குங்க அங்க ஐயே அப்படி இல்ல அவங்க வருவாங்க. நீங்க போங்க. go back. வாங்க. நீங்க வாங்க. சீக்கிரமா சங்கர் டைம் அங்க அவங்க கிட்டயா? நில்லுங்க, இங்க நில்லுங்க. சங்கர் டைம். எஸ் வாங்க நீங்க வாங்க. ஓகே தம்பி நீ வா. சீக்கிரமா நில்லுங்க. வாங்க பஸர் 3 மேட்சஸ் கரெக்ட். ஒரே ஒரு மேட்ச் ராங்கா இருக்கு அப்படினா 2 மேட்ச் மாத்திரம்னா சரியா போயிடும். அவ்வளவுதான். நீங்க வாங்க. மறுபடியும் நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம் மாத்திட்டு. சீக்கிரமா சங்கர். ஒரே 3 பஸர் பிரஸ் இல்ல மாத்துங்க ஃபர்ஸ்ட். ஓகே மாத்து. அவரே எங்கயோ நிப்பாட்டுங்க சீக்கிரமா. ஏதாவது தோணுதானே? நீ வா தம்பி. நீ வா. ஓ கடவுளே. நீங்க வாங்க. நீங்க நில்லுங்க. சங்கர் பஸர். மறுபடியும் 3 கரெக்ட். அடன். ஒரே ஒரு மேட்ச் ஸ்வைப் பண்ணனும். சீக்கிரமா. லாஸ்ட் 15 செகண்ட்ஸ். லாஸ்ட் 15 செகண்ட்ஸ். 13 செகண்ட்ஸ். நோ மோர் பஸர். அண்ணா. இது ஐடியா? 6 5 4 இல்ல நீங்க இப்படி வந்துருங்களா? 2 1 ஸ்டாப். டைம் அப். போச்சுடா, காசு போச்சு. வாங்க. காசு போச்சுடா. நீங்க வந்துருங்க நீங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோமோ? சங்கர் நான் என்ன சொன்னேன்? நீங்க மேட்சிங் பார்க்க வேணாம் நிப்பாட்டி வச்சிருங்கன்னு சொன்னேன் இல்லையா? எஸ், நான் மேட்சிங் பார்த்து தப்பா போச்சு. பரவாயில்ல. ஓகே, இப்ப பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த காக்ரா சோலி போட்டிருக்க அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் கரெக்ட் மேட்ச். சூப்பர். ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க இந்த பையன் அண்ட் அந்த அம்மா சரியான மேட்ச். இங்கதான் இழுச்சு. மத்தது எல்லாமே ராங் மேட்ச். ஓ 3 அப்ப ராங் ஆயிடுச்சா? இப்போ முதல்ல கூட கரெக்டா இருந்துச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு அவங்க தான். அப்ப நீங்க இங்க கூட மாத்திட்டீங்க. அதுக்கப்புறம் பஸர் கூட கிடையாது உங்களுக்கு, அதனால இது கூட போச்சு. சோ இப்ப கரெக்டா நில்லுங்கம்மா. வாங்கப்பா. நினைச்சேனே ஒரே ஒரு மேட்ச் நான் சொல்லிட்டே இருந்தேன் சங்கர் இங்க மாத்துங்க இங்க பாருங்கன்னு. சோ இதுதான் சரியான மேட்ச். சபா என்ன சொல்றீங்க சார்? நீ ஒண்ணும் சொல்ல முடியாது, தப்பா பண்ணி. ஏன்னா இவங்க சரி ஓகே சார். தேசிங்க ராஜால நீங்க பாயாச காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதேக்கு நீ அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாயாசம் வாங்க போய் அடி வாங்குறது ரொம்ப சிரிச்சீங்களா? ஆமா சார். அவங்களுக்கு வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
திருப்பரங்குன்றத்துல மிளகா படம் எடுத்தீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா. நாங்க திருப்பரங்குன்றம் தான். சரி. தெப்பகுளத்துல ஒரு சின்ன பையன்ட்ட அடி வாங்குனீங்களா சார் குச்சியில? ஆமா ஆமா, அந்த தெப்பகுளத்துல. ஆனா அந்த சீன் வரல. ஆமா, அந்த சீன் இல்ல, அது கொஞ்சம் லீவ்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. இவங்க ஷூட்டிங் எல்லாம் பாத்துருக்காங்களா? அவங்க திருப்பரங்குன்றத்துல இருந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கொடுங்க. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கறி கஞ்சி நான் குடிச்சிட்டு நீ குடிச்சிங்களா? நான் தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய குடிச்சிட்டு நீங்க போய் சாப்பிடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much for coming to Jeans. Bye bye. Thank you. Bye. My heartfelt condolence. I'm so sorry. போச்சு. நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 60,000 மட்டும்தான். ரொம்ப நன்றி. Thank you. So எப்படி இருந்துச்சு சார் இந்த ஜீன்ஸ் கேம் ஷோ? உண்மையிலே ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ஷோ. எல்லாமே வந்து இதுக்கு அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இது கரெக்டாக பண்ணியிருக்கோமா பண்ணலையான்னு சொல்லி எனக்கு நேரம் போனதே தெரியல. பட் எனக்கு இனிமேலாவது யாராவது குழந்தைகளை பார்த்தானே இவங்க அப்பா இவங்க தானே, இவங்க தான் இப்படிதான் கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கு. ஓகே ஓகேன்னு போடுறது இனிமேல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் கூட சாயந்தரம் ஈவினிங் கூட சங்கரோட வீட்டுல உங்க ஃபேமிலி போட்டா கூட, உங்க பாட்டி போட்டா கூட வேணும் சார். நீங்க எவ்ரி சண்டே ஜீன்ஸ் பாருங்க, விளையாடுங்க. பட் அதான் எனக்கு ரொம்ப டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்டா பாஸ் ஆவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இனிமேல் நான் பாஸ் ஆயிடுறேன். இந்த ஜீன்ஸ் ஷோ வந்து இந்த ஜீ தமிழ்ல இந்த நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னும் பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் போய் ஒரு நல்ல கிரியேட்டிவான ஷோன்னு எல்லா சேனல்ஸை விட இந்த ஷோவுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்கணும். அடுத்த லெவலுக்கு இந்த ஷோ போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு சும்மா மேடம் உங்களுக்கு டைரக்டர் பாரதி கிருஷ்ணா சாருக்கு இந்த பார்ட்டிசிபேஷன், இந்த குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் மேலும் மேலும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள், இறைவனை வேண்டுகிறேன். Thank you so much sir for entertaining. Thank you Shankar. மறுபடியும் சந்திப்போம் in Jeans. Until then take care, good night and bye bye.